ரெட்டால இதுதான் இந்த ஃபேமிலியா எல்லாமே ரெட்டாலைக்கு தான் போட்டு இருந்தான். எப்பா அம்மா தவறினாங்கன்னா வந்து ரெட்டால ரெட்டால இது பண்ணி தான் நான் முகசாமி போட்டோம். போன வருஷம் அது வந்து முகசாமி போட்டோம். முகசாமி சார் வந்து இப்போ வந்து எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. என்ன ஒண்ணுமே இல்லை, விலைவாசி தான் ஏற்றாங்களே தவிர இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. எங்களை சம்பளம் மட்டும் தான் ஏற்ற மாட்டாங்களே தவிர மீதி எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். வாங்க முடியல, இது ஒரு பொருள் வாங்க முடியல எங்களால. உண்மையா இதுதான். இப்போ வந்து புதுசா வரட்டமே விஜய் வரட்டும். விஜய் சார் கண்டிப்பா போடுவோம். நான் அவனுக்கு ஓட்டு வந்தா நீ யாருக்கு போடு ஓட்டு? விஜய் ஜெயிச்சிருவாரா? எங்க ஆசை அவர் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெண்கா யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ அவங்க போட்டு உள்ள போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே பாய் பாய்க்கா. யாருக்கு ஓட்டு போடலாம் நெக்ஸ்ட்? இவரு தான் போடுவியா? யாரு இவரு? எங்க விஜய் கட்சியில வரீங்களா? கெளிக்கிறதும் தூக்குறதும் மக்கள் கையில் தானே ஆகுது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் கம்பல்சரி கழிப்பார். கெழிச்சிட்டு வந்த பிறகு அவர் பண்ணுறாரா பண்ணலையான்னு அவரை தான் கேட்கணும், சரிங்களா? ஆனால் 100க்கு 80% விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 20% தான் அங்கே இங்கே சேதரும். அவ்வளோ ஆனால் ஓட்டுக்கு வருஷம் நீ நினைக்கிற மாரி இவர் வருவார் அவர் வருவார் இல்லை, ஓட்டு சேதரும். நான் நிறைய பிரிய நான் ஓட்டு எல்லாரும், அதாவது இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் ஒன்று விஜய்க்கு. ஒரே ஒரு பெரியவங்க டிஎம்கே போடலாம், ஏடிஎம்கே போடலாம், திமுக போடலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவரை போட்டு 4 பக்கம் போட்டு, அதாவது எண்ணெய் சட்டியில் மீனை பரட்டுற மாதிரி லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரீட்டு சட்டிலே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆகுது. ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ தான் பிரச்சனை தாங்குவார் சொல்லுங்கள்? 3 நாள் வேணுன்ட்டு பிரச்சனை பண்ணுறீங்க. அது அவங்க உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. அப்போ ஒரு ஆள் வந்து இந்த தமிழ்நாட்டை மொத்தத்தையும் அளவு விட்டுருக்கிறான், யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அவருக்கு. எல்லாமே நீங்களே மாற்றி மாற்றி ஆனுனா எப்படி சொல்லுவாங்க? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. பண்ணுறாரா பண்ணலாம், அடுத்த 5 வருஷம் நீங்கள் தான் ஆள போறீங்க, நீங்கள் கூட ஆள போடாது. ஒரு வாய்ப்பு கொடுங்க அவருக்கு. அதில் மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. ஆனால் விஜய் தானே வருவார். என் ஓட்டு எப்போ விஜய், என் ஓட்டு எப்போ விஜய். ஒருத்தவங்க தான் நெக்ஸ்ட் சிஎம் வர போறாங்க. உங்களுக்கு யாரை நெக்ஸ்ட் நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? பிக்கு மட்டும் பண்ணிட்டு நீங்க உள்ள போட்டுறேன். நீங்களே தெரியாது எல்லாம் சொல்லணும்னு தோணிச்சுனாலும் சொல்லுங்க. எல்லாம் ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா. இவர் எந்த கூட்டணியும் இல்லை இது வரைக்கும். ஆமா, கூட்டணியில இருந்தாலும் இவங்க தான் முதலமைச்சரா வருவாங்க. டிஎம்கே, திமுக, அதிமுக, சீமான். இவரு பேரு விஜய். தெரியும் நினைக்கிறவங்களுக்கு நீங்க யாருக்கு போடணுமோ. இதெல்லாம் வச்சு கணிச்சு சொல்றீங்கல்ல, அடுத்த சிஎம்மா யாரு வருவாங்க உங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபியூச்சர்லாம் சொல்றீங்க, இப்படிதான் இருப்பீங்க, இப்படிலாம் நடக்குது ஃபேமிலில, அதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல இந்த 4 பேர்ல அடுத்து யாரு சிஎம்மா வருவாங்க? யாராவது புதுசா வர சிஎம் வருவாரு. சரி, அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது. தெரிகிறது அங்க எதுல போடணும்னு தெரியாதா? எனக்கு தெரியும். அவரு உங்க வாயால கேக்குறீங்க, சொல்லிடுங்க. நீ ஓட்டு போடுற மாதிரிலாம் உனக்கு இப்ப நீ 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீ ஓட்டு போடுறனா அப்ப யாருக்கு போடுவ? விஜய். சொல்ல கூடாது. அதுக்கடுத்து யாரு இருக்காங்கன்னு பாக்கணும். யாரு அவங்க குடும்பமே ஜெயிச்சுனா எப்படி? அடுத்து இன்னொருத்தவங்க வாங்கி
அப்படியே தலைமுறை அவங்கள என்ன இருக்கா? புதுசா ஒரு தலைமுறை வருதுல்ல நடுத்தல தான் உட்காந்துருவோம் ரொம்ப உட்காந்து போறோம் யாரு உட்காந்து போறோம் இல்லாதவங்களுக்கு வீடு தரலாம் அதை சொல்லிட்டேன் வீடு இருக்கணும் எனக்கு இருக்கணும் இவருக்குதான் வந்து சொன்னாரு அவன் சொல்லிட்டேன் தலைமுறையில வந்து ஏதி போடுங்க வீடு கொடுத்தாரு 2 லட்சமா கேட்பாரு அந்த 2 லட்சமா இருந்தா நாங்க யூடியூப்ல வரும்போதுமா மாசம் போனா 2 லட்சமா கொடுத்து அவருக்கு நான் வீடு வாங்கிட்டேன் நான் சொந்தமா வாங்கி போயிட்டேன் சேனல்ல வரோம் ஒரு சின்ன வீடியோ எடுத்தோம். நெக்ஸ்ட் யாரு சிஎம் ஆவாங்க அப்படின்னு கணிக்கிறதுக்காக நீங்க கண்டிப்பா சொல்றேன் விஜய் தானா? சரி டிக் பண்ணி கொடுத்துருங்க ஓட்டு மட்டும் போட்டேன். இதுல யாரு பார்த்து நீங்களே போடுங்க. ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. சார் ஓகே அதுதான் சார் என் பொண்டாடி இது அவங்களையும் கேளுங்க சார் விஜய் போட்டு ஓட்டு போடு மடிச்சு நீங்களே போட்டுருங்க போடுங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விஜய் எங்க ஊர் விஜய் இந்த மாதிரி ஆதார் கார்டு எதுவுமே இல்ல எங்களுக்கு ரூட்ல இருக்குதுன்னா வீடு வாசல் எதுவுமே அது மழை பெஞ்சாலும் இங்கதான் ஓடணும் அந்த கடைகளை எல்லாம் தூங்கிட்டு போகணும் இந்த மாதிரி சூழலுக்கு ஓட்டுலாம் ஆக்கி சாப்பிட்றையா அதனால கஷ்டப்படுறேன் விஜய்க்கு கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுறையா எங்களோட வீடு வாசல் எங்க ஆதார் கார்டு எடுத்து கொடுத்தா போய் சாமி 2, 1. ஒரு வழியா வந்து வாக்கு எல்லாமே சேகரிச்சுட்டு வந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாக்கு கணக்கெடுப்பு பண்ணி இதுக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் டிஎம்கே, அப்புறம் என்டிகே கொடுத்துருக்கோம், அப்புறம் டிவிகே கொடுத்துருக்கோம். ஃபைனலாக யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். வாங்க நீங்க மறக்காம உங்களுக்கு கொடுத்துருவேன் 3 லைக் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்து ஸ்டார்ட் பண்றா டேய். ஓகே முதல் ஓட்டு டிவிகே இது டிவிகே டிவிகே போன ஓயில இந்த டிவி வந்து பாக்கு ஓகே சூப்பர் டிவிகே. ஓகே சாமி டேய் மரியாதை பேசுறா நீ டிஎம்கே டிஎம்கே தளபதி ஸ்டாலின் டேய் ஒழுங்கா சொல்றா ப்ரோ ஏடிஎம்கே 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 என்டிகே டிவிகே ஏடிஎம்கே गाइस டிஎம்கே டிஎம்கே 5 minutes later. டிவி வந்து டிவி தான் போடி டிவிகே பொறுமையா டிவிகே இதுல யார சைன் பண்ணிடுறா டிஎம்கே டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே 15 minutes later. டிவிகே டிஎம்கே டிவிகே गाइस டிவிகே சின்னதாவே போட்டு ஸ்டார்ட் பண்ணி டிவிகே எவ்வளவு நேரம் டிவிக்காக பார்க்கணும் சீமான் நாம் ஆரம்பிச்சிட்டேன் गाइस இப்பதான் गाइस அக்கவுண்ட் ஓபன் டிவிகே 30 minutes later. டிவிகே இந்த லவடி பால் ஏமாத்த நினைக்கிறேன் தெரிஞ்சு எல்லாமே டிவி சொல்றேன் உண்மைதான் இல்ல அதான் வருது டிவிகே 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 பாத்தீங்களா ஏடிஎம்கே நீங்க நோட் பண்ற ஒரு டிவிகே டிவிக்கு தற்போது சொல்றான் போட்டியாடா டிஎம்கே 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 அதுக்குள்ள வந்துட்டீங்க அவ ஓட்டு ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே டிஎம்கே டிஎம்கே 80 டிஎம்கே டிஎம் 1 hour later. டிவிகே டிவிகே டிஎம்கே டிவிகே டிவிகே டிஎம்கே டிஎம்கே
டிவிகே டிவிகே ஏடிஎம்கே டிவிகே என்டிகே டிவிகே ராய்ஸ் டிவிகே என்டிகே டிஎம்கே டிவிகே என்டிகே 2 hours later. ஏடிஎம்கே தாவேகா டிஎம்கே ஏடிஎம்கே தாவேகா டிவிகே 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 ஏடிஎம்கே டிவிகே திமுக 3 hours later. ஏடிஎம்கே டிவிகே டிஎம்கே டிவிகே போடும் டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே கேடா டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே அது guys யாரோ ஆல்வேஸ் டிவிகேன்னு போட்டுட்டாங்க டிஎம்கே டிவிகே கே கே டிவிகே டிஎம்கே டிவிகே 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 திமுக முடிஞ்சிச்சா நீடா இது 494 பேர்கிட்ட நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 6 மட்டும் மிச்சமா இருக்கு. அந்த 6 நாங்க போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஏய் தெரியலடா, அவ்வளவுதான் சொன்னாலும் அவர் தோத்துருவாரு. நான் போடுறேன் பாவம். சீமானவர்கள் நானும் சீமா தான் போட்டுக்கிறேன். அப்படியா தான் நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம். மொரட்டு அணிலுவேன் ஆளு நாம் போட்டதையும் வந்து எடுத்து எண்டிங் முடிச்சிருவேன். நம்ம யாருன்னு இந்த நான் வந்து நான் அப்புறமா சொல்றேங்க, யாரு ஜெயிக்கிற கட்சியோ அந்த கட்சி தான். வழியா கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிரும் போல. அவன் வந்து அவனுக்கு ஓட்டே கிடையாது, ஆனா அவன் என்டிகே போட்டு சப்போர்ட் பண்றான். ஃபைனலா ஒருத்தவங்க எவ்வளவுமே டிசைட் பண்ணியாச்சு. அவங்க தனிப்பட்ட விருப்பத்தை மட்டும் சொல்லுங்க. ஓகே காய்ஸ், என்டிகே சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து என்டிகேவோட ஐடியாலஜி நீ என்ன சொல்றா? யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனா ஓட்டு போடுங்க. சொல்லுங்க. ஓட்டு அரெஸ்ட் மட்டும் பண்றாதீங்க, ஓட்டு போடுங்க. நீ சொல்லும் முறை டிவிக்கு தெரியும். நண்பா விசில் போடுங்க. ஹாய் கைஸ், அவனுக்கு வந்து ஓட்டு ஐடியா இல்ல, விசில் போடுன்னு தான் சொல்லுங்கிறான். ஓட்டு போட மாட்டான். வந்து ரொம்பவுமே முக்கியமான ஆளு. இந்த வீடியோ ஷூட் எல்லாத்துக்குமே வந்து மெரினா பீச், பெசன் நகர், இந்த மாதிரி நிறைய இடத்த வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் இவங்களுமே எல்லாமே நமக்கு கவுண்ட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நிறைய வீடியோலாம் எடுத்திருக்கோம். அதனால எல்லாருக்குமே தேங்க்ஸ். உங்களுக்கு உங்களை பாக்குற எல்லாருக்கும் உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்தடா என்ன சொல்லணும்னா சொல்லு. என்ன மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க. நம்ம ஓட்டு போறது நம்மள உரிமை. அதை வந்து நம்ம யாருக்காக நம்ம விட்டு கொடுக்க கூடாது. கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுங்க. இவனே அப்படியே சொல்லுவான், ஆனா வந்து ஓட்டை எடுத்து பாட்டி வீட்டுக்கு போயிடுவான். நாளைக்கு இதோட ரிசல்ட்டோட ஒரு வழியா மக்கள் கிட்ட நிறைய கருத்து கணிப்பெல்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து வாக்கையுமே சேகரிச்சு கடைசியா நம்ம ரிசல்ட்டுமே எடுத்தாச்சு. இப்ப நான் ரிசல்ட் சொல்றேன், கேளுங்க. டிவிகே 198, டிஎம்கே 169, ஏடிஎம்கே 80, என்டிகே 53. 500 ஓட்டு எடுத்திருக்கோம். 494 ஓட்டு வந்து மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு மிச்சம் 6 ஓட்டு நாங்க போட்டிருக்கோம். இப்போ இதுதான் வந்து ஃபைனலா வந்து ரிசல்ட். மக்கள் கொடுத்த ஆதரவு, மக்கள் போட்ட ஓட்டு மட்டும்தான். மற்றபடி நாங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இப்ப ஜெயிச்சவங்களை பத்தி சின்னதா ஒரு வார்த்தை சொல்லணும்ல. மக்கள் கிட்ட நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு குழந்தையும் அவங்க கிட்ட போயிட்டு கேட்டான், விஜய் விஜய் மா விஜய்க்கு போடுமா, அப்பா விஜய்க்கு போடுப்பா, உங்க அடுத்த ஓட்டு யாருக்குன்னு போயிட்டு மக்கள் கையில கேட்டா அந்த குழந்தைங்க வாயிலேருந்து எடுத்த உடனே வர்றது ஒரு 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை வாயிலேருந்து வர்றது எல்லாமே விஜய் விஜய் விஜய். இது மட்டும்தான். எங்கே போனாலும் நான் கேட்டது நிறைய விஷயம் விஜய் 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 அப்படின்ற ஒரு 3 எழுத்து வார்த்தையில் இருக்க ஒரு மனுஷன்
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சில இடம் பிடிச்சிருக்காரு. தளபதி விஜயை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்களுக்காக பெண்களுக்காக நிறைய குரல் கொடுக்குறாரு. எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, ஆனா விஜய் அண்ணா தான் எனக்கு அண்ணன். இப்போதைக்கு மக்கள் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாகவே சொல்லிடுறேன், ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஒரு மனுஷன் எப்படி இந்த அளவு மக்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஒவ்வொரு இடத்தையும் அவர் போயிட்டு வரும்போது அந்த மக்கள் கூட்டமும், ஓப்பனாகவே ஒன்று சொல்லிடுறேன், ஒரு கடவுளை எந்த அளவு வச்சு பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு தளபதி விஜய் ஒரு இடத்த போனால் இந்த மக்கள் கூட்டமும் வர்றது சகஜம்தான். அவ்வளோ மக்கள் அவருக்கு சப்போர்ட்டாகவுமே இருக்காங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, இனிமே சொல்கிறேன், நான் யாருக்கும் சப்போர்ட்டாக பேசலை. இது இப்போதைக்கு கருத்து கணிப்பில் எடுத்த மக்களோட முடிவு. ஆனால் நம்ம மக்கள் எப்படி தெரியுமா, அன்பானவங்க, அழகானவங்க, அற்புதமானவங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் இது வரைக்குமே ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஓப்பனாக சொல்லி ஒரு முடிவு எடுத்து இப்போ இதுதான் ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த ரிசல்ட்டே திரும்ப வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. என்னடா ஃபஸ்ட்டு வரும்னு சொன்னால் இப்போ வராதுன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம மக்கள் காசை வாங்கிட்டு மாறிடுவாங்க அந்த மாதிரி நான் சொல்லலை. பட் வாக்கை கொடுத்தா அதை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு பெரிய பண்பு இருக்குது. விஜய் நான் சொல்லுவார்ல, காசை வாங்கிட்டு காதில் விசில் அடிச்சுட்டு விடுங்க அப்படி. அந்த பின்னாடி பணத்தை கொடுத்துட்டு நம்ம மக்கள் வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் எடுத்த முடிவுமே கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தவங்களும் மேலே வரலாம். மக்கள் உங்ககிட்ட தான் இருக்குது. காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு நீங்கள் எப்படி போடுறீங்க அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும், நான் ஒரு 8th படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வராங்க. நான் ஓட்டு போட்டு வந்தோடனே நான் கேட்குறேன், யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இது எந்த எலெக்ஷன்லாம் சொல்கிறேன், ஜஸ்ட் ரியல் சம்பவம், நான் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். ஓட்டு போட்டுட்டு வராங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்குறேன். இங்கேருந்து போகும்போது என் கையில் ஒரு பர்சனை சொல்லி இவங்க தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் யாருக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டால் நான் இவங்களுக்கு போட்டேன் அப்படின்னாங்க. ஏன் போகும்போது இப்படி ஒன்று சொன்னீங்க, வரும்போது இப்படி ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் போயிட்டு இருந்தேன், போகிற வரைக்குமே அந்த எலெக்ஷன் பூத்துக்கு போகிற வரைக்குமே நான் கரெக்டாக தான் இருந்தேன். ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறமா அந்த கட்சியை வந்து தலை மேலே கையை வச்சுட்டு பாவமாக உட்காந்துட்டு இருந்தார், அதனால் நான் அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அந்த தலை மேலே கையை வச்சுட்டு இருந்தார்ல, ஃபஸ்ட்டு அவருக்கு ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்த ஒரு 5 வருஷம் அந்த மனுஷன் எங்கள் கண்ணிலே படலை, அவங்க கண்ணிலுமே படலை, எந்த ஒரு நல்லதுமே செய்யலை. அந்த அடுத்த 5 வருஷமே அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அவர் சம்பாதிக்கிறத சம்பாதிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஓட்டு போட்டோம்னா இன்னைக்கு ஒரு நாளுக்கு அவருக்கு பாவை பார்த்துட்டு ஓட்டு போட்டோம். ஆனால் அடுத்து அந்த ஒரு நாள் மட்டும் தான் அந்த ஆள் நடிச்சிருக்காரு. அடுத்த 5 வருஷம் அவருக்கான ஏர்னிங் அவர் சம்பாதிச்சுட்டு அவர் நல்லா இருக்காரு. அவர் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யலை. கடைசி டைம் அந்த எலெக்ஷன் பூத்து வரைக்கும் போயிட்டு அந்த எலெக்ஷன் பூத்துலேயும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் எல்லாமே யோசிங்க. இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரி தான். இன்சிடென்ட் இன்னி வரைக்குமே வந்து மைண்டில் ஞாபகம் இருக்குது. அதனால் நிறைய பேர் நடிப்பாங்க, நிறைய பேர் காலிலலாம் வந்து விழுவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ ஓட்டு போட்டு முடிங்க. பேருக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ஓட்டர் ஐடியே கிடையாது. நிறைய மக்களை பார்த்தோம், நிறைய பேர்கிட்ட ஓட்டு கேட்டோம், பட் என்கிட்ட ஆதார் கார்டே இல்லை, ஓட்டு ஐடியே இல்லை. இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இன்னும் அந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறணும். அதெல்லாம் எப்போ மாறும்னு சொல்லிட்டு தெரியல, யார் வந்தால் மாற்றுவாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் ஒரு நாளைக்கு நீங்கள் ஓட்டு போடுறத ஒரு நாளாக நினைக்காதீங்க. அடுத்த 5 வருஷம் இருக்குது, யோசித்து ஓட்டு போடுங்க. யாரையும் பார்த்து ஏமாந்துடாதீங்க, காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, சிந்திச்சு போடுங்க. யாருக்கு போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம். யார் நெக்ஸ்ட் நல்லது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு போடுங்க. ஓகே, பாய்.